கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இறைவனுடைய அருள் வேணும்னா அதுக்கு நாம முயற்சி பண்ணணும். இறைவனுடைய அருள் உலகம் பூரா பரவி இருக்குது, எங்க பார்த்தாலும் இருக்குது. அப்ப அருள் என்பது காத்து மாதிரி. நாம எப்படி இந்த காத்தை சுவாசிக்கிறோமோ அது போல இறைவனுடைய அருளை நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது. அவ்வளவையும் அவன் கொடுத்திருக்கான். இப்ப இந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதம். இப்ப இந்த ஹஜ்ஜுடைய மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரு இத பத்தி பேசுவாங்க. ஹஜ்ஜுடைய மாசம், இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க மகனார் இஸ்மாயிலுடைய வாழ்க்கை வரலாறு, அப்பாவும் மகனும் செஞ்ச தியாகம், இத பத்திலாம் பேசுவாங்க. அப்ப இதை பத்திலாம் பேசும்போது நாமளும் இந்த ஹஜ்ஜை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி தெரிஞ்சா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ல தெரிஞ்சுக்குவோம். ஹஜ்ஜை பத்தி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ல பேசுவோம். ஏன்னா ஆலிம் பெருமக்கள்லாம் ஹஜ்ஜுடைய கடமைகள், ஹஜ்ஜினா என்ன அப்படின்னா சொல்லுவாங்க. இப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு தான் இறைவன் ஒருவன். இறைவன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு இறைவன், இந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஒரு இறைவன், அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு இறைவனா அவன் இறைவனா இருக்க முடியாது. அப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கே இறைவன் ஒருவன் தான். அந்த இறைவன் யார்? அவனை மறுக்கலாம் அல்லது ஏற்கலாம். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு ஓர் இறைவன் தான். அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் அந்த இறைவனை ஏற்கலாம், அந்த இறைவனை நிராகரிக்கலாம். அதான் இறைவன் கொடுத்த முதல் சுதந்திரம். விரும்பி ஏற்கலாம், விரும்பி நிராகரிக்கலாம். 18வது அத்தியாயம் 29வது வசனம். அப்போ ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு இறைவன் சொல்றான், இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு தான் இந்த வானத்தையும் பூமியும் அனைத்தையும் படைச்சார். இந்த பூமியில உள்ள எல்லாம், இந்த வானத்தில் உள்ள எல்லாமே இந்த மனித சமுதாயத்தை தான் படிச்சேன். மனித சமுதாயத்தை நான் தான் படிச்சேங்கிறான். அப்போ மனித சமுதாயத்தை எப்படி படிச்சான்னா, முதல்ல ஒரு ஆணு ஒரு பெண்ணு, ஆதம் ஹவ்வா. இவர்களில்தான் அனைவரையும் படைச்சினான். இவர்களில்தான் மனித சமுதாயம் பல்கி பெருகி வருகிறது. இந்த 2 ஜோடி தான், அந்த ஒரு ஜோடி தான். இந்த ஒரு ஜோடியில இருந்தா இன்னைக்கு பிறக்கிற பிள்ளை வரைக்கும் அந்த ஒரு ஜோடியில இருந்து வந்ததுதான். பாக்கி மனித சமூகம் எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. குரங்குல இருந்து மனுஷன் வந்தாமா, அதெல்லாம் ஃபைலா பிடிச்சு. அப்போ மனிதன் எப்படி வந்தான், மனிதனுடைய ஆர்ஜின் என்ன அப்படின்னாக்கா இறைவனை வச்சுதான் நீங்க சொல்ல முடியும். அப்ப இறைவன் முதல் ஜோடியை படைத்தான். அந்த முதல் ஜோடியில் ஒரு ஆண் பெண் இருந்தால் மனித சமுதாயம் உருவானது. அந்த மனித சமுதாயம் உருவாவதற்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னன்னா விந்து, தாய்முறை, கர்ப்பப்பை. இது இல்லாம முடியாது. அப்ப நான் ஏன் தாய்ப்பு தாப்பன் மூலியமா நீங்க உங்க தாய் தாப்பன் மூலம் இப்படியே போனீங்கன்னா கடைசியில போய் அந்த ஒரு ஜோடியில தான் நிற்கும். அப்ப இந்த ஒரு ஜோடியில தான் மனித சமுதாயம் வந்துச்சுனாக்கா இன்னைக்கு மனிதர்கள் ஏற்றக்கூடிய நிலைமையில இதுதான் கரெக்டான கான்செப்ட். வேற எந்த கான்செப்ட் சொல்லுங்க, இதை உடங்க, அதான் சொல்ல இதை மறு அப்படிங்கிறான். நான் சொல்றது இறைவன் சொல்றான், என்னுடைய வார்த்தையும் உன்னால மறுக்க முடியும், மறு, ஆனா ஆதாரத்தோட மறுக்கணும். இப்ப இறைவன் சொல்றான் மனித சமுதாயம் ஒரு ஆண் பெண்ணில தான் பறிச்சு. இப்ப நானும் ஒரு ஆண் பெண்ணில தான் வந்தேன். அப்ப என் கூட ஆண் பெண்ணில தான் வந்துச்சு. அப்ப இதுதான் கான்செப்ட். இப்ப இப்படிப்பட்ட இறைவன் சொல்றான், உங்களுக்காக ஒரு ஆலயத்தை கொடுத்தேன். அப்ப அந்த ஆலயம் முதல் ஆலயம். அந்த ஆலயம் எங்க இருக்குது? அப்ப அந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள் என்ன அப்படின்னு இறைவன் சொல்றான். அப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு வழிபாடையும் வணக்கத்தை இறைவன் கொடுக்கும் போது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வேதத்தையும் தூதுவத்தையும் நான் கொடுத்தேங்கிறான். ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் வேதத்தையும் தூதுவத்தையும் கொடுத்தேன். அப்ப முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் கொஞ்சம் மக்கள், அப்புறம் கொஞ்சம் மக்கள், கொஞ்சம் மக்கள், லட்சம், கோடி, இப்படி வருது. அப்ப ஒவ்வொரு லட்சத்துக்கும், ஒவ்வொரு கோடிக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும், ஒவ்வொரு வகுப்பாருக்கும் நான் இறைவனை நிறை தூதரையும் கொடுத்தேங்கிறான். அப்ப இறைவனுடைய வேதமும் இறைவனுடைய தூதரும் வராத சமுதாயமே இல்லைன்ட்டான். அப்ப ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டல் வந்துச்சு. இதை விரும்பி இருக்கலாம், விரும்பி நிராகரிக்கலாம். இது இடையில இறைவன் சொல்றான். அப்ப ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்துச்சுன்னா அதையும் இறைவன் சொல்றான். அதாவது ஹஜ்ஜுடைய அத்தியாயம் 22வது அத்தியாயம். இதை டெய்லி நீங்க படிங்க. இந்த 3 நாளைக்கு படிச்சீங்கன்னாக்கா நீங்க யாரு என்பது அந்த அத்தியாயம் 22வது அத்தியாயம் சொல்றோம், 1ல இருந்து கடைசி வரைக்கும்.
அந்த ஒண்ணுலே கடைசி வரைக்கும் சொல்லும் போது முதல் வசனமே அந்த 22வது அத்தியாயத்துல முதல் வசனம் சொல்லு எப்படி கூப்பிடுறான், யா ஐயுகல்லதீன ஆமனு விசுவாசம் சொல்லல, யா ஐயுன்னாஸ் ஓ மனிதர்களுங்கிறான். ஓ மனிதர்களே இத்தக்கும் ரொம்பக்கும் உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள். உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளணும்னா உங்கள் இறைவன் என்னென்ன கட்டளையை கொடுத்திருக்கானோ அந்த கட்டளையை நீங்கள் ஏற்று நடங்கள். இதுதான் பயபக்தி. பயபக்தினா என்ன அர்த்தம்னா ஆர்டர் என்ன எங்கிருந்து ஆர்டர் வருதோ அந்த ஆர்டரை செய்யறதுதான் பயபக்தி. அதான் பக்தி. அப்ப இந்த ஆர்டர் எங்க வருது என்பதற்கு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு இறைவன் சொல்லிட்டான். இப்ப ஒட்டுமொத்த சமுதாய மக்களை பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான், அவங்கவுங்க அந்த பிரிஞ்சத கேரக்டர் இருக்காங்க அதை இறைவன் சொல்லி காட்டுறான். அது சொல்லும் போது 2வது அத்தியாயம் 62வது வசனம், 22வது அத்தியாயம் 17வது வசனம், 5ல 69வது வசனம். அப்ப அந்த வசனத்தை சொல்லும் போது இந்த மனிதர்கள் ஒட்டுமொத்த மனிதர்களை எப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத இறைவன் சொல்றான். அப்ப இந்த இடத்துல சொல்லும் போது இறைவன் எப்படி சொல்றாங்க, ஒவ்வொரு வகுப்பாருக்கும் நான் சில வழிகாட்டுதலை கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு வகுப்பாருக்கும் நான் தூதரை கொடுத்திருக்கேன், அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் அப்படி இறைவன் சொல்றான். அது எதுல சொன்னா 22வது அத்தியாயம் 34வது வசனத்துல சொன்னா ஒவ்வொரு வகுப்பாருக்கும் ஒரு வழிகாட்டல் உண்டு, ஒரு வழிபாடு உண்டு அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு வழிபாடு இருக்கும் போது தெளிவா இப்ப 6ல 2ல 62 22 17 5ல 69 என்ன சொன்னா அந்த ஒவ்வொரு சமுதாய மக்கள் சொல்றான். எப்படி பாருங்க, இன்னல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள், வல்லதீன ஹாது யகூதிகள், நசாரா கிறிஸ்தவர்கள், அப்புறம் சாபியன் இயற்கையை வணங்கக்கூடியவங்க, மசூஜி அந்த மஜூதினாக்கா நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், அப்புறம் முஸ்லிம்கள் இப்ப இவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப இவங்களெல்லாம் இறைவன் டைப்பா சொல்றான். இது எப்படி சொல்றேன்னா அவங்கவுங்க இந்த பேரை வச்சுக்கிட்டாங்க, இறைவன் வச்ச பேர்ல. நல்ல பேர் இன்னல்லதீன நம்பிக்கை கொண்டவர், எதுல வேணா நம்பிக்கை கொள்ள. இந்த நம்பிக்கை கொண்டவர்களே என்ன சொல்ற, இன்னல்லதீன ஆமீனும் நம்பிக்கை கொண்டவர்களே இது மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க, ஆமீனும் மேலும் நம்பிக்கை கொள்ளுங்க. எது மேல, அல்லாஹ் மீது. அல்லாஹ் யார் மீது நம்பிக்கை வைக்க சொன்னா அதன் மீது நம்பிக்கை வைங்க அப்படிங்கிறான். அப்ப இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது நசாரா சாபியின் ஆமன பில்லாஹி, இவர்கள் யார் ஓர் இறைவனை, அந்த லாகுவை, அந்த கடவுளை, பில்லாகி அந்த இறைவனை நம்புகிறார்களோ, வல் யௌமில் ஆகிரி அந்த இறைவனால் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டை தீர்ப்பு சொல்லுகின்ற அந்த நாளை நம்புகிறார்களோ அவர்கள் ஆகி வமில சாலிகன் நல்ல செயல் யாரெல்லாம் செய்கிறார்களோ, வமில சாலிகன் நல்ல செயல் யார் செய்கிறார்களோ, வலவும் அஜ்ரஹும் அவர்களுக்கு அவருடைய கூலி இருக்குது, இந்த ரப்பிக்கும் அவர்களுடைய ரட்சகனம் இருக்குது. ரட்சகனை யாரு, உங்களை படைத்து பரிபாடி கொடு. அப்ப உங்களுக்கு எதை படைச்சினா வானம் பூமியெல்லாம் படைச்சினா, உங்களுக்கு எதை படைச்சினா ஆடு மாடுகளை படிச்சிடலாம், உங்களுக்கு எதை படிச்சிருக்கா கடலை படிச்சிருக்கா, அதுல உள்ள பொருளையும் நம்ம சாப்பிடலாம். உங்களுக்கு எதை படைச்சிருக்கா இந்த தானியங்கள் பயிறு பச்சை இவ்வளவையும் படைச்சிடலாம். இது எல்லாத்தையும் தெளிவா இறைவன் சொல்லலாம். அப்ப இவ்வளவும் நீங்க படைச்ச இறைவனை, அந்த ஒரு இறைவனை படைங்க. இலாகு என்பது இத்தனையும் படைச்சதுதான் இலாகு. அதான் அல்லாங்கிறான். லாகு நீ வணங்குற கடவுள் இருக்கிற இத்தனையும் படைச்சதான் பாரு, படைக்கல. அப்ப எது இவைகளை யாரு படைச்சாங்களோ அந்த இறைவனை வணங்கு. அவன் தான் அல் பிளஸ் லாகு, அல்லாஹு. நீ வணங்குற லாகு இது படைச்சுதான், இந்த பூமியை படைச்சுதான் பாரு. அப்ப பூமியை படைக்கல. இந்த லாகு காத்த படைச்சதா, இந்த லாகு மனுஷனை படைச்சா, இந்த லாகு செடி கூடைகளை படைச்சதா, இந்த லாகு ஆடு மாடுகளை இந்த படைச்சதா, இந்த லாகு கடல்ல உள்ள இதெல்லாம் படைச்சதா இல்ல. அப்ப இவையெல்லாம் படைச்ச லாகு அல்லாஹ், அந்த லாகுவை நீங்கள் வணங்கணும்னு ஒட்டுமொத்த சமுதாயம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை இறைவன் கூப்பிட்டு நீங்கள் இதற்கு அஞ்சு கொள்ளுங்க இறைவன் ஆடுறபடி நீங்க வாழுங்கன்னு சொல்லி இத்தனை மனிதரை காட்டி, அந்த மனிதர்ல யார் ஓர் இறைவனை அந்த அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ, அவருடைய வழிபாடு இப்படி முறை பெற்றார்களோ அவருக்கு எந்த பயமும் இல்லை. அவர்கள் பயப்பட வேணாம், துக்கப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு இப்ப சாப்பாடு வேணும்,
இப்ப அததான் இப்ப இந்த ஹஜ்ஜுடைய பார்க்கணும். இந்த ஹஜ்ஜுடைய பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ், அதாவது சாக்ரிஃபைஸ்னா என்ன, தியாகம் பண்ணுவது. அப்ப தியாகம் பண்ணுவதுங்கும் போது நிறைய கேரக்டர் இருக்குது. அப்ப இந்த தியாகம்ங்கிற வார்த்தை இறைவன் சொல்றது குர்பான். அப்ப குர்பான்ங்கிறது 2 இடத்துல தான் குரான்ல வருது. அந்த 2 இடம்னா 3:81 வருது, 3:83 வருது, 5:27 வருது. அந்த 5:27 வரும்போது ஆதமுடைய பிள்ளைகளை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு குர்பானுமா. இங்க 3:81 குர்பானுமா. அது இறை தூதர்களை அறியக்கூடியது, அந்த இறை தூதர்களோட பொய் சொல்லக்கூடியது. அப்ப குர்பான்ற வேலை அங்க வரும். அப்ப 3:183 படிச்சீங்கன்னாக்கா குர்பான்கிற வார்த்தை வரும். 5:27 குர்பான் வரும். இப்ப ஹஜ்ஜுடைய இடத்துல மத்த இடத்துல சாக்ரிஃபைஸ், இதுவும் சாக்ரிஃபைஸ் தான். அப்ப சாக்ரிஃபைஸ்ங்கிற வார்த்தை எங்கெங்க வருதுனாக்கா குர்பான்கிற வார்த்தை தான் எல்லா இடத்துலயும் வரும்னு கேட்பாங்க. அப்படி வரணும் அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அரபு வார்த்தை இருக்குதா, இது ரிச்சஸ்ட் லாங்குவேஜ், உலகத்திலேயே ரிச்சஸ்ட் லாங்குவேஜ். கூகுள்ல போய் அடிச்சீங்கன்னாக்கா அந்த அரபு மொழி தான் காட்டும். தமிழும் கொரியனும் 2வது 3வது இருக்கும். அப்ப ரிச்சஸ்ட் லாங்குவேஜ் என்னன்னாக்கா வார்த்தைகள், அதாவது தமிழ்ல இத்தனை லட்சம் வார்த்தைகள் இருக்குது, கொரியன்ல இத்தனை லட்சம் வார்த்தை இருக்குது, எது கோடியை நெருங்கல. ஆனா அரபுடைய வார்த்தைகள் 1,23,00,000 வார்த்தைகள் இருக்குது, வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஜக்குன்னு வச்சுங்க. இந்த ஜக்கை நம்ம ஜக்குங்கிறோம், நீளமா இருந்தா லாங் ஜக்குங்கிறோம், ஷார்ட் ஜக் இப்படி இருந்தா ஷார்ட் ஜக்குங்கிறோம், ரவுண்டா இருந்தா ரவுண்ட் ஜக்குங்கிறோம். அப்ப ஜக்குங்கிறது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு வேர்டு தான், அதனுடைய ஷேப்புக்கு தான் மாறும். ஆனா ஜக்கு சேர்ந்து வரும். அரபுல அப்படி வராது. அரபுல எப்படி வரும்னாக்கா குர்பான் சாக்ரிஃபைஸ், இன்னொரு குர்பான் சாக்ரிஃபைஸ், அப்புறம் ஹதி சாக்ரிஃபைஸ், ஹதிங்கிற வார்த்தையும் வரும். ஹதிங்கிற வார்த்தை நிமிஷம் பாருங்க. அப்ப ஜக்குக்கு நீண்ட ஜக்குக்கு லாங் ஜக்குங்கிறோம். அப்ப ஜக்குக்கு அரபுல பாத்தீங்கன்னா ஜக்குக்கு ஒரு வார்த்தை இருக்கும், நீண்ட ஜக்குக்கு தனி வார்த்தை வரும், ரவுண்ட் ஜக்குக்கு தனி வார்த்தை வரும், அப்புறம் குட்டை ஜக்குக்கு தனி வார்த்தை வரும். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரே பொருளா இருந்தாலும் அந்த ஷேப்பு மாறினாலும் ஒண்ணுக்கும் வார்த்தை இருக்கு. அதான் ரிச்சஸ்ட் லாங்குவேஜ், ஒண்ணுக்கும் வார்த்தை இருக்கும். இப்ப சாக்ரிஃபைஸ்னாக்கா தியாகம்னா இங்கிலீஷ்ல ஒண்ணுதான் இருக்கும், அரபுல தியாகத்துக்கு பல வார்த்தைகள். அப்ப எந்தெந்த இடத்துல இறைவன் வைக்கிறான்னு பாத்தீங்கன்னாக்கா அதான் சொல்றான், இந்த ரிச்சஸ்ட் லாங்குவேஜ் அரபுல நான் இறக்கிற இந்த வேதத்தைங்கிறான். இந்த வேதத்தை ஏன் அரபுல இருக்குன்னா இந்த காரணத்துக்காக தான். ஏன்னா ஒரே வார்த்தையில பல அர்த்தம் வந்துச்சுன்னா எப்படி வேணாலும் லாஜிக்க திருப்பிடுவான். அதனாலதான் இறைவன் தெளிவானவன், ஞானம் உள்ளவன். இப்ப இந்த வசனங்கள்லாம் இறங்கும் போது அந்த காலத்துல அந்த அரபு மொழி தெரிஞ்சவர்கள், எழுக்கலம் தெரிஞ்ச இலக்கியம் தெரிஞ்சவன்னா தப்புன்னு பிடிச்சிருவான். ஏதாவது ஒரு கிராமரோ ஒரு இலக்கியத்துல அந்த அரபு வார்த்தை தப்பு இருந்தாக்கா அவன் தான் சொல்ல முடியும், மத்த மொழிச்சாலும் சொல்ல முடியாது. இது தப்பு, இறைவன் பொய் பேசுறான், மோமனவி பொய் பேசுறான்னு அப்பவே இதை பொய்யாக்கி இருப்பான். அப்ப அவ்வளவு தூரம் இறைவன் ஒண்ணு சொல்றான், வார்த்தையை பொறுக்கி போட்டு சொல்றான், எடுத்து போட்டு சொல்றான். அப்ப ஹதி என்பது 2வது அத்தியாயம் 196, அப்புறம் 48 25. இது ஹதிங்கிறது சாக்ரிஃபைஸ் தான் சொல்லுது. அடுத்தது நுசுக்கு சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைஸ்னா தியாகம். அதுக்கும் அரபுல வார்த்தை நுசுக்கு. 6:162, 6:162 நம்ம போதும் தக்பீர் கட்டணும். என்ன சொன்னான், நுசுக்கி அமையாய உமாத்தில்லாக, என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரமும் யாருக்கு, இல்லாக அல்லாவுக்கும் சொல்ல பாருங்க. அந்த நுசுக்கு வருது பாருங்க, அந்த தியாகம், என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் தியாகம் யாருக்கு, அல்லாவுக்கு தான் தியாகம் பண்றேன். அது எங்க 6:162. அடுத்தது பார்த்தீங்கன்னா நகர், நகர் தியாகம் தான். அந்த நகருக்கு வசனம் என்னன்னா 108:2, இன்னாத்தைனாக்கள் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், நீங்கள் தொழுவுங்கள் அறுத்து சாப்பிடுங்கள் அப்படின்னு வருது பாருங்க. அங்க நகர் வருது, அது சாக்ரிஃபைஸ் தான் கொடுப்போம். திபக்
திபக்குங்கிற வார்த்தை வரும். அது வந்து 37 107 வருது. 37வது அத்தியாயம் 107வது வசனத்துல வரும். அப்ப இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி அவங்க செஞ்ச தியாகத்தை அந்த சாக்ரிஃபைஸுக்கு அந்த வார்த்தையை வைக்கலாம். அப்போ வார்த்தைகள் எங்கெங்க வருதோ, எந்தெந்த செயலுக்கு வருதோ, ஒரு செயலா இருந்தாலும் சாக்ரிஃபைஸ் ஒரு செயலா இருந்தாலும் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு பொருத்தமான வார்த்தையை அரபுல தேடி எடுத்து அரபு மொழியில வைக்கிறான். அப்ப இஸ்மாயில் நபி இப்ராஹிம் நபி செஞ்ச இந்த தியாகம் இருக்கு பாருங்க, அந்த தியாகத்தை இப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும். எப்படி நினைச்சு பார்க்கணும்னா, இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி அவங்கள்ட்ட ஒரு இறைவன் நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கலாம். எப்படி சொன்னா, அந்த முதல் ஆலயம் இருக்கு பாருங்க, அந்த ஆலயத்தில் மக்களுக்கு பல வகையான வழிபாடு செஞ்சாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வழிபாடுங்கிறாங்க. அப்ப வேதம் இறை தூதரம் கொடுத்த ஒரு வழிபாடு, அந்த வழிபாடை மறுத்து என்னுடைய மூதாதையர் செஞ்சபடித்தான் நான் செய்வேன்னு சொல்றான். அப்ப இறைவனை இறை தூதரையும் மறுக்கிறான். அதை மறுத்துட்டு எங்க மூதாதையர்கள் எந்த வழியை காட்டினாங்களோ அதுபடித்தான் செய்வேன்னு சொல்லி அந்த ஆலயத்தை சுத்தி வர்றான். எப்படி இடது பக்கம் வலது பக்கம் சுத்துவான், மாத்தி சுத்துறான். அது மட்டும் இல்லாம அந்த ஆலயத்தை சுத்தும் போது கைத்தட்டி சுத்துவான். அப்புறம் அதெல்லாம் ஒரு வணக்க வழிபாடு. வணக்க வழிபாடு என்பது இறைவன் எப்படி சுத்த சொன்னாலும் அதுக்கு மாத்தி சுத்துறது. இப்ப கூட நம்மளை பார்க்கலாம், நம்ம ஆலயத்துல அப்படி சுத்துவோம். அந்த சுத்தல் வரக்கூடாது, இப்படித்தான் சுத்தணும் ஆன்டி கிளாக்ல. அப்ப அந்த சுத்தலை மாத்தி காட்டுவான் இறைவன். அடுத்தது கைத்தட்டி அவர்கள் இறைவனை வணங்குவார்கள். அது வணக்கம் இல்லைங்கிறான். நீ எதையெல்லாம் வணக்கம்னு சொல்றியோ மூதாதையர்கள் அவைகள் இறை வணக்கம் இல்லைங்கிறான். அடுத்தது வந்து விசில் அடிப்பார்கள், சவுண்டு போடுவார்கள், அதுவும் இறை வணக்கங்கிறான். இறை வணக்கம் இல்லைங்கிறான். அடுத்தது வந்து உச்சகட்டமா நிர்வாணம் பண்ணுவார்கள், நிர்வாணமா வளம் வருவார்கள், அது வணக்கம் இல்லைங்கிறான். இது 8வது அத்தியாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா கைத்தட்டுவது விசில் அடிப்பது வணக்கத்தை பத்தி சொல்லுவான். அப்ப இதெல்லாம் இல்லைங்கும் போது இன்னும் ஒரு உச்சகட்டம்னா நம்முடைய காலத்துல இப்ப நம்ம வாழ்ற காலத்திலேயே நரபடி நடந்திருக்குது. நரபடிதான் உச்சகட்டம். ஒரு குடும்பத்துல மூத்த ஆண்மான ஸ்டார்டிங் பண்றது. இது யார் சொல்லி கொடுத்தா? இறைவன் சொல்லி கொடுத்தானா? அப்ப இறைவன் சொல்லி கொடுத்தான்னு இறை போதகர்கள் சொல்றார்கள். அப்ப இறை போதகர்கள் என்ன சொல்றாங்க? ஓ மவனை நீ பழி கொடு, அப்பதான் நீ சுபிச்சமா இருப்ப, உன்னுடைய கஷ்டங்கள் நீங்கும், நீ உனக்கு ஏற்பட்ட பல வகையான துன்பங்கள் போகும், உன் ராஜ்யம் நிற்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு அவனுக்கு பில்டப் பண்ணி கொடுத்து அதுக்கு பழி என்னாக்கா ரத்தத்தை கொடு, அதுதான் மெயின், அதான் உச்சகட்டமான இறை வணக்கம் அப்படிங்கும் போது இப்படி சொல்றான். எப்படி சொல்றான்? இறை வணக்கத்தை என்ன சொன்னா, நீ இறைவன்கிட்ட நெருங்க முடியும், நீ இறைவனுடைய விசுவாசத்தை இப்படித்தான் காட்ட முடியுங்கிறான். அப்ப இந்த இடத்துல இறை விசுவாசம் பார்த்தா இந்த குர்பான் வருது. அந்த குர்பான்ங்கிற வார்த்தை வந்து ரூட்டுல கரப. அப்ப கரபங்கும் போது குர்பான் குர்பானு. அப்ப குர்பான்னா நெருக்கம், இறைவன் பக்கம் நெருங்குவது. இறைவன் பக்கம் எப்படி நெருங்குவது? ஒவ்வொரு வழிபாடு மூலியமா நெருங்குது. அந்த வழிபாடு எப்படின்னா நெருங்குதுன்னா, இறைவன் காட்டி கொடுத்த வழிபாடு மூலியமா இறைவன் நெருங்கலாம். மூதாதையர் காட்டி கொடுத்த வழிபாடு இறைவன் நெருங்கினாங்க, அந்த வழிபாடு சரியில்லைங்களாம். இறைவன் காட்டி கொடுத்த வழிபாடுதான் இந்த குர்பன் நெருக்கத்தை உடுக்கும். அப்ப குர்பானி என்பது அல்லாவை நெருங்கக்கூடிய வழி, அல்லாவிடம் நெருக்கமான வழி, அல்லாவை நேசிய பண்ண சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய தியாகத்தினுடைய அடிப்படை குர்பான் அப்படின்னா. அப்ப இந்த வழி வந்து உங்களுக்கு வந்து ஸ்லாட்டரிங் தான். என்ன ஸ்லாட்டரிங்னா ஆண் பிள்ளைய கொடுக்குறது. அப்ப இந்த குர்பான்ங்கிறது வந்துதான் ஆண் பிள்ளைய நீங்க ஸ்லாட்டரிங் நரபடி கொடுப்பது. இதுக்குத்தான் இறைவன் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் நமக்கு எடுத்து காட்டான். அவங்களோட வாழ்க்கை வரல காட்டான். அந்த இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனை வந்து அறுக்கிறதுக்கு வர்றாரு. ஆனா உச்சகட்டமான இறைவன் நெருங்குற மெத்தடா அவர் பார்த்துட்டு போறாரு. ஒண்ணு ஒன்னா பாக்குறாரு. இந்த சூரியன் தான் எனக்குடைய இறைவங்கிறாரு, அது மறைஞ்சவன இது இல்லைங்கிறாரு. சந்திரன் தான் என்னுடைய இறைவங்கிறாரு, அது மறைஞ்சவன் இல்லைங்கிறாரு. பாக்கி இறைவனை தேடி தேடி போகும்போது உச்சகட்டமா அவருடைய மூதாதையர் சொன்னது என்ன அப்படின்னு அவரா கனவு கண்டு இதான் உண்மை அப்படிங்கிறத இறைவன்பால் புறத்தில் வந்ததுன்னா உண்மைப்படுத்துறதுக்கு எப்படி போறாரு? இறைவனுடைய கட்டளை அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல கொண்டு போய் அந்த தன்னுடைய மகனை வந்து பலியிட வர்றாரு.
அதான் ஹஜ்ஜுடைய நாள். இந்த ஹஜ்ஜுக்காக தன்னுடைய மகனை பணியிடும் போது இறைவன் சொல்றான், நரபலி வணக்கம் இல்ல, என்னிடம் நெருங்க முடியாது, இப்படிப்பட்ட வழியெல்லாம் இறை வழி இல்லை அப்படின்னு சொல்லி நரபலியை கண்டம் பண்ற, தடை பண்ற நாள் தான் இந்த ஹஜ்ஜுடைய நாள். அப்ப சாக்ரிஃபைஸ்ங்கிறது வந்து உன் பிள்ளைய நீ கொடுக்காதடா, அது சாக்ரிஃபைஸ் இல்லை. சாதாரண உன் வாழ்க்கையில என்னென்ன செய்ய முடியுமோ அதுதான் சாக்ரிஃபைஸ்ங்கிறான். எவ்வளவு வார்த்தை சாக்ரிஃபைஸுக்கு வந்து பாருங்க. இப்போ நபிய பிள்ளைய கொடுத்திருந்தாருங்க, அறுத்திருந்தாருங்க, இன்னைக்கு எல்லாரும் நம்ம அப்படிதான் செய்யணும். யாரெல்லாம் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறை வழிபாட்டுல லாஸ்ட் உச்சகட்டம் என்ன? நரபலி தான். இல்ல வேலை அல்லா சொல்லிட்டா நரபலி வந்து வணக்க வழிபாடு இல்லைட்டான். அப்ப யாரெல்லாம் வணக்க வழிபாடு காட்டினார்களோ மூதார்களோ அவைகள் எல்லாம் இறைவனுடைய வழிபாடு இல்ல, இறைவன் காட்டிய இறை தூதரை காட்டியதுதான் வழிபாடுங்களாம். அப்ப இறை தூதர் காட்டிய வழிபாடுனா ஆபிரகாம் நபி நின்றாரு, ருக்கு செஞ்சாரு, சைதா செய்தாரு. அப்ப அந்த ஆலயத்துல இதெல்லாம் சுட்டி காட்டினாரு. அந்த தண்ணியை சாப்பிடுறாரு, அந்த தண்ணியை மக்களுக்கு கொடுக்குறாரு, அந்த ஆலயத்தை சுத்தம் பண்றாரு. இதெல்லாம் ஹஜ்ஜுடைய அத்தியாயத்துல அப்ப வரும். அப்ப இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபிக்கு என்ன ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்டரை தான் நம்ம நீங்க பாக்கணும். அப்ப ஸ்லாட்ரிங் கிடையாது. அப்ப ஸ்லாட்ரிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கும் போது, உனக்காக நான் படைச்ச மாதிரி அவைகளை வைத்து நீ அறுத்து சாப்பிடு, பிள்ளைகள் எல்லாம் நீ கொடுத்துடாத, நரபடிதான் கிடையாதுங்க. அப்ப இதுல இறைவன் ஒரு தத்துவத்தையும் வச்சிருக்கான். எப்படி வச்சிருக்கான்னா, இது உயிர் பலி தானே, ஆடு மாடு ஒரு உயிர் பலி தானே அப்படிங்கும் போது அது உயிர் வழிதான் இல்லைன்னு சொல்ல, அவைகளை உனக்கா நான் படைத்தேங்களாம், உனக்கா நான் படைத்தேங்களாம். அப்ப உனக்கா நான் படைத்தேன் போது 16வது அத்தியாயம் 5வது வசனத்தை சொல்லும் போது, இவை அனைத்து இந்த ஆடு மாடு ஒட்டமும் இந்த ஜீவராசியில் உனக்காக படைத்த நீ உண்பதற்காக அப்படின்னு சொல்லி அதிலே சொல்லுவான். இந்த ஜீவராசிகளை கொண்டு நீ பல கிலோமீட்டர் வந்து அவை மேல அமர்ந்து நீ பிரயாணம் செய்யலாம். அப்ப டிரான்ஸ்போர்ட். அடுத்தது அவைகளுடைய பாலை நீ அருந்தலாம். அவைகள் இறந்த பிறகு அவைகளுடைய தோடுகளை எல்லாம் நீ உபயோகப்படுத்தலாம். இவ்வளவு உபயோகப்படுத்தப்பட்ட பிறகு அதை முடியாத காலத்துல சாற்றிங் போகுது. அப்ப இதுதான் இறைவன் ஒரு தத்துவத்தை கொடுக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஆடு மாடு ஒட்டம் இதெல்லாம் உயிர் பிள்ளையாச்ச, எனக்கு மனசு வரலைன்னா இறைவன் சொல்றான், அப்படிப்பட்ட அந்த எண்ணம் உனக்கு வந்தா அவைகளுக்கு அந்த எண்ணத்தை உருவாக்குற அந்த கெட்ட எண்ணம் பாருங்க, அதை நீ போக்குறதுக்கு என் பேரால அழுகிறான். இறைவன் சொல்லுவான், நான் தானே இதை கொடுத்தேன், நான் தானே இதை படைச்சேன், நான் தான் படைச்சேங்கிறான். 16வது அத்தியாயம் 5வது வசனம், நான் தான் படைச்சேன். அப்ப நான் படைச்சேன் நானே சொல்லி இதை அறுத்து விடு, அறுத்து சாப்பிடு அப்படிங்கிறான். அப்ப அறுத்து சாப்பிடும் போது அவனுடைய பெயரை சொல்றான், பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு, அல்லாஹ் அப்ப நீ பெரியவன், நீ எங்களுக்கு கொடுத்த விட அறுக்கிறோங்கிறான். அப்ப அந்த பாயிண்ட் மைனஸ் ஆகிடுது. அப்ப இந்த 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 இவைகளை நாம சாப்பிடுறதுக்கு இறைவன் நமக்கு பர்மிஷன் கொடுத்தான், இதுதான் அர்த்தம். இப்ப நம்ம இவைகளை நம்ம பார்க்கும்போது அறுக்கலன்னு வைங்க, இவைகளை நம்ம அறுக்கல. இப்ப இவைகளை அறுக்கலைன்னா நம்ம வந்து இதனால பாதிக்கப்படுவோம், நம்ம செத்தே போகலாம், மனித குலமே செத்து போடுவோம். எப்படி பாருங்க, இன்னைக்கு வந்து 800 கோடி பேர் இருக்காங்க. இன்னைக்கு உலகத்துல வந்து 800 கோடி இருப்பாங்க. ஆரம்பம் 2 ஒரு ஜோடி இப்படியே வந்து 800 கோடி பேர் இருக்காங்க. இந்த 800 கோடி பேர்ல 600 கோடி என்வி, 200 கோடி வி. இந்த ரேஷியோ கூட எப்படி வச்சுங்க, 70 + 30 கூட வச்சுங்க. அப்ப இந்த 700 கோடி பேரும் 800 கோடி பேர் 600 கோடி பேரும் 500 கோடி பேரும் உங்களுக்கு வந்து என்வி இருக்கும் போது ஆடு மாடு ஒட்டகம் இவைகள் தான் இருக்கும். இப்ப இவைகளை அவன் சாப்பிடணும், இவைகளை இவன் சாப்பிடலன்னா இவைகள் பெருகிடும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு மனுஷ சமுதாயத்துல மனிதர்கள் இன்னைக்கு வந்து பெர்த்ல வந்து 1 லட்சம் பிள்ளைகள் வருது. அப்ப ஒரு தாய் தாக்கம் மூலியமா 1 லட்சம் பிள்ளை ஒரு நாளைக்கு வருதுனாக்கா இவைகளை படைச்சாம, ஆண்களையும் பெண்களையும் நான் தான் படைச்சேங்கிறான். ஒரு ஜோடியில இருந்து இங்க வந்து ஒரு ஜோடி ஆடைய மாடைய படைச்சேங்கிறான். அந்த ஒரு ஜோடியில இவைகளே வருது. அப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் பிறக்கிறான். மனித குணத்துல 1 லட்சம் பேர் பிறக்கிறான் அப்படின்னாக்கா ஆடு மாடு ஒட்டகத்துல 10%, 5%, 5 பங்கு, 4 பங்கு, 3 பங்கு. அப்ப அவைகள் பங்கு அதிகமாகுது. அப்ப அவைகளை நீங்க அறுக்கலைன்னா அவைகள் உங்களை சாப்பிட்டோம். நீங்க போக முடியாது, வீட்டோட வர முடியாது. இன்னும் சொல்றோம், உங்க வீட்டுல நீங்க படுக்கிறதுக்கு இடமே இருக்காது, அவைகள் வந்து உட்காந்துக்கும்.
இன்னைக்கு 800 கோடி பேருங்க. ஒரு ஒரு இந்த இப்ப சொல்றாங்க ஆடா இருக்காத மாடா இருக்காத இதெல்லாம் நான் தடை பண்ண போறேன்னா இந்த தடை பண்றவன் கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த தடைய உண்மையிலே அவன் தடையே பண்ணிட்டோம். அவன் ஒரு 3 மாசத்துக்கு அறுக்காங்கன்னா சொல்லட்டும், ஒரு சட்டமே போடட்டும். 3 மாசத்துக்கு அறுக்கலன்னு வைங்களேன், இந்த 3 மாசத்துக்கு அறுக்காவிட்டா எவன் தடை போட்டாலும் அவன் சத்தியமா செத்துவான். அவன் ஆட முடியாது, அவன் போக முடியாது. இன்னைக்கு ரோட்ல நம்ம இந்த ஈச்சா ரோட்ல போகும்போது மாடுகள் தான் அதிகமா இருக்குது. ஆக்சிடென்ட் அதுலதான் வருது. இப்ப இவைகளை நாம களை எடுக்காவிட்டால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? எந்த இடத்துல பரிதாபப்படணும் அந்த இடத்துல பரிதாபப்படணும். அதான் இறைவன் சொல்ல, பரிதாபம்ன்றது என்னுடைய திருநாமத்தை கொண்டு செய்ய அப்படிங்கிறான். அப்ப இதே கஷ்டம் அப்ப சொல்றான். அப்ப இவைகளை நீ களை எடுக்காவிட்டால், இப்ப நமக்கு எதிரில பைசல் பண்றாங்க விவசாயம், அதுல களை எடுக்கிறோம். ஏன் களை எடுக்கிறோம்னா பயிர் நல்லா செழிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸா வளரும். அதே மாதிரி நம்ம வீட்டுல தோட்டத்துல செடி கொடி மரம்லாம் வைக்கிறோம். அந்த கிளையை விட்டுரும், தேவையில்லாத கிளை காஞ்சி போட கிளை, ஏன் இவைகள் இன்னும் நல்லா அழகா வளரும். அதே மாதிரிதான் நாம வாழ்வதற்கு இவைகளை களை எடுக்கணும். இல்லைன்னா இவைகள் நம்மளை தின்றோம். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா இவைகளும் உயிர் தானே அப்படின்னு நினைச்சிட்டு வீர போலான்னு வச்சுக்க, வீர போனாலும் அது உயிர் தான். செடி கொடி இவைகளை நான் தான் படைச்சேங்கிறான். 16 அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா எதையும் விட்டு வைக்க மாட்டான். இவைகளையும் நான் தான் படைச்சேன், இவைகளுக்கு உயிர் இருக்குதுங்கிறான். அப்ப உயிர் உள்ள செடி, கத்திரிக்காய், வெங்காயம் வந்தது போனது எல்லா வெஜிடேரியன் உயிர் உள்ளது. அப்ப உயிர் உள்ளதான் நீ புடுங்குற, நீ அதை என்ன சாகடிக்கிற, இதை நீ ஸ்லாட்டரிங் பண்ற, அதை நீ புடுங்குற, கையால புடுங்குற, அருவாவால வெட்டுற, கத்தியால அறுக்கிற, எல்லாம் அங்கதான் நடக்கும். அப்ப அது ஜீவராசி இல்லையா, உயிர் வாசி இல்லையா? அதை நம்ம சிந்திக்கணும். அடுத்தது கடலை பத்தி சொல்றோம். கடல்ல இந்த கடலை படைச்சவன் நான் தான். அதுல உள்ள மீன்கள் வந்தது போனதெல்லாம் ருசியான உள்ளது உங்களுக்கு தான் நான் கொடுத்தேங்கிறான். அப்ப கடல்ல என்னை பிரயாணம் செய்யலாம், கடலில் உள்ள ஜீவராசியும் உங்களுக்கு உண்பதை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ருசிச்சு சாப்பிடக்கூடிய மீன் கூட கடல்ல அதையும் நான் தான் படைச்சேங்கிறான். அப்ப நமக்குத்தான் எல்லாமே படைக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல அவை அனைத்து நமக்குத்தான். அப்ப அவைகளை நாம் எடுத்து சாப்பிடாவிட்டால் அவைகள் நம்மளை அழித்து விடும் என்பதுதான் உண்மை. ஒரு மீன் பெரிய மீன் சின்ன மீனை பிடிக்கும், பெரிய விலங்கு சின்ன விலங்கு பிடிக்கும். அது ஜீவராசி தான், இது ஜீவராசி தான். அப்ப இப்படி நம்ம பார்க்க கூடாது. இறைவன் நமக்கு என்ன கட்டளையிட்டா, இப்படி செய்ய, நரபடி கூடாது. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, இந்த ஜீவராசிகள் உனக்காக படைச்சேன், அவைகளை வெட்டி நீ சாப்பிடு, இல்லாதவங்களுக்கு கொடு அப்படிங்கிறான். அதுல இன்னும் சொல்றான். இப்ப இவங்க சொல்ல பாருங்க, நீங்க நரபடி கொடு, ஆடுங்களை விட்டு மாடுங்களை அது ரத்தத்தை கொண்டு போய் அங்க தேய்க்கணும், இங்க கொடுக்கணும் போது இறைவன் சொல்ல அதுவும் கிடையாதுங்கிறான். ஆட்டின் இறக்குமோ மாடு ஆடு மாடு இரத்தமோ இறைச்சியும் எண்ணெய் சேராது. அப்ப இந்த 22வது அத்தியாயத்துல 37வது வசனம், அஜுடைய அத்தியாயத்துல தான் 22வது அத்தியாயத்துல 37வது வசனம் சொல்ல, ஆட்டின் ரத்தமோ ஒட்டகத்தின் ரத்தமோ மாடு ரத்தமோ கறி என்னை சேராது. நான் கட்டளையிட்டேன் பாரு, அந்த கட்டளைப்படி இவைகளை அறுக்கிற பாரு, அதான் உண்மையான சட்டங்கிறான். அதான் உண்மையான சட்டம். அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு எதை தேவையோ அவைகளை உனக்கு கொடுத்து அவைகளால உனக்கு ஒரு படிப்பினை கொடுக்குறாங்கண்ணா. இப்ப இதை அறுத்தா தான் நம்ம வாழ முடியும், இதை அறுக்கலன்னா நம்ம வாழ முடியாது. அந்த பயிற்சியில எடுத்தாதான் நம்ம வாழ முடியும், இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. இது சொல்லு, இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லு. வெஜிடேரியன் எல்லாம் வெஜிடேரியன் மாறிட்டான், எல்லாமே விலைவாசி ஏறி ஒண்ணுமே நடக்காது, எல்லாம் இங்க ஒண்ணும் செத்துருவான். இங்க உள்ள அறுக்காம இருந்தா சாப்பிட்டா வீக்கு மாட்டானுங்க, அங்க பத்தாக்குறை அங்க ஒண்ணுமே கிடைக்காது, அவன்லாம் இங்க வந்துட்டானுங்க முடிச்சு. அப்ப பேலன்ஸ் பண்ணித்தான் உலகத்தை இறைவன் வச்சிருக்கிறான். இதுக்கு இறைவன் சொல்ற ஒரு பேலன்ஸுக்கு நிறைய அர்த்தங்கள் இவையெல்லாம் இருக்குது. அப்போ ஆடு மாடு ஒட்டகம்னா நாம அறுத்து சாப்பிடுவதுக்கு தான் உண்டு. அதுதான் சாக்ரிஃபைஸ். உன் குடும்பத்துல உள்ள ஒரு ஆளை கொடுக்க வேணாம், அது சாக்ரிஃபைஸ் இல்லைன்ட்டான். இப்ப இன்னும் சாக்ரிஃபைஸுக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லலாம். இறை தூதர்கள் எதை சாக்ரிஃபைஸ் சொன்னார்களோ, தியாகம்னு சொன்னா அதான் தியாகம். நம்மளா ஒண்ணு வச்சுக்க தியாகம் இல்லை. இப்ப தியாகத்துக்கு இன்னொன்னு சொல்ல பாருங்க. இப்ப ஆர்மியில நம்ம சேர்ந்துட்டோம். இன்னைக்கு இந்த
முஸ்லிம் ஆர்மி பெண் இருக்காங்க பாருங்க, கர்னல். அந்த அம்மா யாரு? குறைஷி. அந்த அம்மாவை தாக்காதவனே கிடையாது. சங்கி எல்லாம் அந்த அம்மாவை தாக்குன்னு தாக்கிவிட்டான். ஏன் தாக்குறான்னா அவனுக்கு அறிவு இல்ல, பிரெயின் இல்ல, மண்டை இல்ல. அந்த அம்மா எங்க பொறுத்து இந்தியாவில பொறுத்து இந்தியாவுடைய ஆர்மியில இருக்குது. அந்த இந்தியாவில ஆர்மியில இருந்து நம்மளுடைய பாதுகாப்பு, அந்த இந்தியக்காரனாக நம்மளை பாதுகாப்பதற்கு அந்த பார்டர்ல அந்த ஆர்மியில சேர்ந்து அது தியாகம் பண்ணுது. அது எதை தியாகம் பண்ணுதோ? தன்னுடைய உயிரை, தன்னுடைய பூசனை, தன்னுடைய தாய் தந்தை பிள்ளைங்களை தியாகம் பண்ணிடுது. நல்லா தெரியும் நமக்கு சாவு அவன் எதிரியாலதான் வருது அப்படின்னு தெரிஞ்சுதான் ஆர்மியில சேர்றான். ஆர்மியில சேர்றான்னா தியாகத்தான், அதான் உண்மையான தியாகம். இப்ப இருக்கிற நம்ம தியாகம் வந்து அது ஒரு சரியான உதாரணம். அது தியாகம். ஏன்னு கேளுங்க, தன்னுடைய குடும்பம், கோத்திரம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அப்ப அவன் நிக்கிறாங்க போது அவனை போய் நீ கிரிட்டிசைஸ் பண்ற, அறிவான. அப்ப அவன் அந்த பொண்ணு அதே மாதிரி ஏர்போர்ஸ்ல அது ஒரு லேடி, அந்த லேடி பிளைட்ல போய் குண்டு போடுறாங்க. அப்ப அவன் போடுறேன்னு வைங்க, அவன் வந்து நம்மளை போட்டுருவான். ஒண்ணு நீ போடலன்னா அவன் போட்டுருவான். இதே தான் ஆடு மாடு நீத்திக்கிறது, அவைகளை நம்ம தின்றோம். அப்ப இந்த இந்த பொண்ணு வந்து பிளைட்ல போறான், போய் பாம்பு போடுறான், குண்டை போடுறான். அவ போடும் போது அவ உயிர் கேரண்டி இல்ல. அப்ப சாக்ரிஃபைஸ், அந்த பிளைட்ல தன்னை ட்ரெஸ்ஸை போட்டு ட்ரெஸ்ஸை போடும் போது சாக்ரிஃபைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றதை விட அந்த அம்மா என்னைக்கு கையெழுத்து போட்டு ஆர்மியில சேர்ந்து முதல் சம்பளம் வாங்குது, அன்னையில சாக்ரிஃபைஸ் ரெடி ஆகுது. இதான் தியாகம். தியாகத்தினுடைய அடிப்படை இதாங்க. அப்ப அந்த பெண்களாலத்தான், அந்த ஆர்மியாலத்தான் இன்னைக்கு இந்தியா காப்பாற்றப்படுது. நாம நன்மையோட சந்தோஷத்தோட நம்ம வாழ்றேன்னா நம்மளை சுத்தி பாதுகாப்பு இருக்குது. இதான் இறைவன் சொல்றான். பாதுகாப்பு என்பதை இறைவன் சுட்டி காட்டுறான். அந்த பாதுகாப்பு தான் சாக்ரிஃபைஸ். அவைகளுக்கு நீ கொடுக்கக்கூடிய மரியாதையும் தன்மை நீ கொடு. அதான் இந்த நாள் ஹஜ்ஜுடைய நாள். ஹஜ்ஜுடைய நாள்ல வந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு சொல்ற ரெண்டு செய்திங்க, ரெண்டு பெருநாள். ஒரு இறையடியானுக்கு ரெண்டு பெருநாள், இறைவனை ஏற்றுக்கொண்டவன வந்து ரெண்டு பெருநாள். ஒரு பெருநாள் வந்து நோம்பு, அது ரொம்ப முஸ்லீமுக்கு மிக இறைவன் இல்லைங்கிறான், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குறான். 2வது அத்தியாயம் 184 வசதியில சொல்ல பாருங்க. அதாவது இந்த நோம்பாகப்பட்டது உங்களுக்கு மட்டும் இல்ல, யா ஐயோ உள்ளதீன ஆமனு குத்திபா அலைக்கும் சியாமு கமா குத்திபா அல்லதின மின் கபலிக்கும். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துக்கு நோம்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது போல நோம்பு கடமையாக்கப்பட்டதுன்ட்டான். அப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நோம்பு கடமை. அதுல நீ எந்தெந்த கேஸ்ல யகூதியோ, நசரானோ, சாபியனோ, முஸ்லிக்கனோ, மஜூசியோ இருக்கிறியோ அவர்கள் யார் நோம்பு பிடிக்கிறார்களோ அவர்கள் முஸ்லீம்னா கட்டுப்பட்டவன். அப்ப அது நோம்புங்கிறது எல்லாருக்கும் கடமையாக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இறைவன் ஹஜ்ஜில சொல்றான், எல்லாருக்கும் இது கடமையாக்கப்பட்டது. என்னது எது கடமையாக்கப்பட்டது? இந்த பலியிடுதல். அந்த பலியிடுதல் வந்து எல்லாருக்கும் கடமையாக்கப்பட்டது வந்து 22வது அத்தியாயத்தை 34வது வருஷம் சொல்லுவான். 22வது அத்தியாயத்தை 34வது வருஷம் சொல்லுவான். இந்த ஆடு மாடு ஒட்டம் ஒட்டுமொத்த சமுதாயத்தை கொடுத்தேன், எல்லாருக்கும் கொடுத்தேன். இந்துக்களுக்கு கொடுத்தேன், கிறிஸ்தவனுக்கு கொடுத்தேன், முஸ்லீம் கொடுத்தேன், ஒட்டுமொத்த சமுதாயத்தில் கொடுத்தேன். விரும்பி ஏற்கலாம், விரும்பி சாப்பிடலாம். ஆனா சாப்பிடும் என்ன செய்யணும்? நான் தான் இந்த ஆடை படைச்சேன், நீயே படைச்ச, உங்களுடைய தெய்வம் படைச்ச இல்ல. அப்ப நான் தான் படைச்சா, நான் தான் பெர்மிஷன் கொடுப்பேன், என்னுடைய பேரை கொண்டு அருங்கலாம். அலாளுங்கிற மெத்ததான் வருதுங்க, நிறைய பேசலாம். அப்ப இறைவன் நமக்கு படைச்சது எல்லாம் நோம்ப படைச்சா, நோம்ப கொடுத்தா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு கொடுத்தாங்கன்னா யாரு எடுத்துக்க. அதே மாதிரி இந்த பழிகிறது, அறுக்கிறது, இந்த அறுத்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது வந்து முஸ்லிமுக்கு மட்டுமில்ல ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு கொடுத்தாங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் எல்லா வகுப்பாளர்களுக்கும் எல்லா இறை தூதரும் கொண்டு வந்த வேதத்திலும் இருக்குங்களா. எல்லா வேதத்திலும் எல்லா இறை தூதரும் செஞ்சதுங்க. நீ உன்னுடைய வேதத்தை எடுத்து பாரு, அங்க வந்து ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். அப்ப என்னமோ முஸ்லீம் மட்டும் செய்யறான், முஸ்லீம் மட்டும் இறக்க இல்லாதவன், இப்படிலாம் சொல்றது மூடத்தனம், முட்டாள்தனம். அப்ப இறைவனுடைய வார்த்தையை நீ பாரு, உன்னுடைய வேதத்தை எடுத்து பாரு, சரியா இருந்தா எதுக்கு விட்டுடு. அதான் இறைவன் 2 பாயிண்ட் தான். ஒண்ணு கடவுள் உண்டுன்னு, இல்ல கடவுள் இல்லைன்னு.
ஒண்ணு எஸ் இல்ல நோ, இந்த இடையில உள்ளதெல்லாம் இல்ல. அதனாலதான் இந்த ஹஜ்ஜுடைய அத்தியாயம் பாத்தீங்கன்னா இந்த 22வது அத்தியாயத்தை 1ல இருந்து 78 வசனம் 10 நிமிஷத்துல படிக்கலாம். அதைத்தான் நான் சொல்றேன், இந்த 10 நாளைக்கும் நீங்க படிங்க படிங்க படிங்க. ஏன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தையே சொல்லிடலாம். யாரெல்லாம் நாம யாரு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த 22வது அத்தியாயத்தை, இந்த ஹஜ்ஜுடைய அத்தியாயத்தை படிச்சீங்கன்னா நீங்க யாரு, யாரால வந்தீங்க, நீங்க உங்க இறப்புக்கு மறுவாழ்வு இருக்கா, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கா, இதை இல்லைங்கிறவன் யாரு, எல்லாத்தையும் டோட்டல் ஆரம்பத்துல முடிவு வரைக்கும் சொல்றான். அப்ப இந்த அத்தியாயத்தை 1க்கு 3 நாள் படிச்சீங்கன்னா நீங்க யாரு என்ன என்பது தெரியும். அப்ப இஸ்லாமியர்கள் என்பது ஒரு தனி குரூப் இல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துல யாரெல்லாம் இறைவனுடைய கட்டளைப்படியும் இறைவனுடைய தூதர் காட்டிய வழிபடி செய்யற அவன்தான் முஸ்லிம். முஸ்லிம்னா கட்டுப்பட்டவன். எதுக்கு கட்டுப்பட்டவன்? இறைவனுக்கு கட்டுப்பட்டவன், இறைவனோட வேதத்துல கட்டுப்பட்டவன், இறைவனோட தூதரோட வழிகாட்டுல கட்டுப்பட்டவன். அப்ப இந்த வழிகாட்டுல கட்டுப்பட்டவனுக்கு பேர் தான் கட்டுப்பட்டவன் முஸ்லிம். முஸ்லிம்னா கட்டுப்பட்டவன். அதுவும் இந்த அத்தியாயத்துலதான் சம்வாக்குள் முஸ்லிம், உனக்கு முஸ்லிம்னு பேர் வச்சாங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்துல பாருங்க, நசாரா, யகூதி, மூமின்கள், சாபியர்கள், மஜூசி சொல்றான் பாருங்க. அதெல்லாம் உன்னுடைய நீ வச்ச பேரு. உன்னுடைய வேதத்துல இருக்காங்க இல்ல, உன்னுடைய வேதத்துல இருக்கா இல்ல. அப்ப வேதத்துல அடிப்படையில் என்னன்னா ஆரம்பத்துல முஸ்லீம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லீம், அப்ப இப்ராஹிம் நபி முஸ்லீம், சம்மாக்குல் முஸ்லீம். இந்த இப்ராஹிம் சொல்லும் போது இந்த நாள் ஹஜ்ஜுடைய இந்த குர்பானி தியாகத்தினுடைய அடிப்படையில சொல்லும்போது உலக மக்களே தியாகத்தினுடைய மக்கள் வெளிப்படுத்தும் போது முஸ்லீம்களே நீங்கள் தியாகம் பண்ணுவதற்கு சிறந்த உம்மத்து. அப்படி சிறந்த உம்மத்தை என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுக்கிறது எப்படி? இந்த இடத்துக்கு நம்ம ஐக்கியமாவதால் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இந்த தேர்ந்தெடுத்து இறைவனை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் முஸ்லீம். முஸ்லீம் நான் முஸ்லீம் என்றுதான். ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் எதனுடைய அடிப்படையில வாழணும்னா இறைவனுடைய வேதம், இறைவனுடைய தூதம். அந்த இறைவனுடைய வேதம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வேதமும் கொடுக்கப்பட்டது, வேத தூதர்களும் கொடுக்கப்பட்டது. அதை ஃபாலோ பண்ண எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த முஸ்லீம் ஆடமா இருக்கிறான், மாட்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பென்ஷன்ஸ் எல்லாம் இனி படாதீங்க, உங்களுக்கும் கொடுக்கப்பட்டதுதான். அப்ப நாங்க இப்ப பரட்டி பேசினா ஆடு மாடு நீ ஏண்டா இருக்கிறான் இப்ப இவன் இருக்கிறான்னா இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு மூர்க்கத்தனமான வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. மார்க்கம் தெரியாத, அரசியல் தெரியாத, சகோதரத்துவம் தெரியாத, சகோதரத்தை பால்படுத்தக்கூடிய இந்த நல்லவர்னு வேஷம் போடலாம் பாருங்க, அவன் சொல்லி கொடுக்குறதான். அவன் சொல்லி கொடுத்தான். இந்த பள்ளியாசலோட இந்த ஆடு மாடு அறுக்கிறவன அடி உத அப்படிங்கும் போது இதனால உனக்கு என்னடா நன்மை? இப்ப ஒரு பள்ளியாசல உடைக்கிறான், இந்த ஆடு மாடை கொண்டு வர அறுக்கிறவன அடிக்கிறான், உதைக்கிறான். இப்ப பாதிக்கப்பட்டவன் யாரு? இந்த ஆடு மாடை கொண்டு வந்தவன், இந்த பள்ளியாசல கட்டினவன். இதை உடைச்சான் பாருங்க, இவர் என்ன பெரிய பெரிய லெவல்ல போயிடுவாரா? ஏதாவது பதவிகிட்டே கொடுப்பான் கவர்மெண்ட்ல இன்னைக்கு நடந்த கவர்மெண்ட்ல ஏதாவது கொடுப்பான், அவ்வளவுதான். இனி என்ன செஞ்ச? உன்னுடைய ஒரு சமுதாயத்தை நீ பால் அடிச்சிட்ட, உன் சகோதரனுடைய ஒரு சமுதாயத்துல ஒரு பாட்டை நீ பால் அடிச்சிட்ட. அப்ப இதே அத்தியாயத்துலதான் சொல்றான் இறைவன், என்னை வணங்க என்னுடைய வழிகாட்டுல பண்ணினா அந்த ஆலயங்கள் அனைத்தும், எந்த கிறிஸ்துவ ஆலயம் வந்தாலும் இந்து ஆலயம் வந்தாலும் அதிகமா அல்லாஹ் வணங்கக்கூடிய ஆலயங்கள் காக்கப்படும். யாரெல்லாம் ஆலயத்தையும் இறைவனால் நியத்து பண்ண நேர்ந்து விட்ட இந்த பிராணிகளையும் இவைகளை யார் கண்ணியப்படுத்துறார்களோ அவர்கள் உண்மையான இறைவனை கண்ணியப்படுத்தணுங்கிறான். அப்ப நீ கண்ணியப்படுத்தல, அப்ப நீ அழிக்கிற. நீ எந்த அளவுக்கு பண்ண நீயும் உன் குடும்பத்தையும் நீயே நாசமாக்கிற. இப்ப ஒரு முஸ்லீம்ங்க, ஒரு இந்துங்க, ஒரு கிறிஸ்டின்ங்க, யாருங்க? ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் தான். ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கான், அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 4 பிள்ளை இருக்குது, 3 பொம்பளை பிள்ளைக்கு 2 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை முஸ்லீமா இருக்கான். அது அப்படியே வந்துடும். இவங்க அப்படி இருப்பாங்க. ஆனா இந்த குடும்பத்துல வந்தவன் தானே, அதுல ஒரு அப்பா இருப்பார், 2 பிள்ளை இருக்கும், ஒரு பிள்ளை முஸ்லீமா இருப்பான், ஒரு பிள்ளை கிறிஸ்தவனா இருப்பான். யாரு? இந்த குடும்பத்துல வந்தானே. அப்போ ஒரு ஒரு இதுல இருந்தா நம்ம எல்லாம் வந்தோமே தவிர நம்ம யாரும் இல்லை. இப்ப நம்ம எல்லாம் யாரும் இந்தியர்கள் தான். இந்தியாவில போனோம்னா இந்தியா தான், அமெரிக்காவில போனோம் அமெரிக்கா தான், ஜப்பான்ல போனோம் ஜப்பான் தான். இப்ப இங்க போ அங்க போங்கிறது அர்த்தமில்லாத பேச்சு, அந்த பண்பத்தை கொடுக்குறது. அப்ப உண்மையான ஒரு சகோதரத்தை
பார்க்கணும்னா ஒண்ணு கடவுளை ஏத்துக்க, அந்த கடவுளை அடியான்னு சொன்ன வார்த்தைகள் எப்படி இருக்குது வேதத்தின் அடிப்படையில் பாரு. எல்லா வேதமும் சந்தோஷம் தான் கொடுக்குது, எல்லா வேதமும் கட்டி பிடிக்கதான் சொல்லுது, எல்லா வேதமும் அடிச்சுக்கிட்டு சாக சொல்லுது. இதுல குறிப்பா மோமன் மிஸ்ரா சொல்றது என்னன்னாக்கா, அடிச்சுக்கிட்டு சாவாதீங்கடா, அணைச்சுக்கிட்டு சாவாங்க ஒவ்வொருத்தரும். அதாவது நாங்க வந்து கட்டி பிடிப்போம், அணைக்கிறது தான், கை கொடுக்கணும். எதுக்கு? இந்த கை வந்து கொடுக்கறதால அவங்களுடைய கால் பூச்சி என் கால் பூச்சி போகும். அஸ்ஸலாமு அலைக்கும், உன் மீது இறை அருள் உண்டாவதா. அவன் சொல்றான், அலைக்கும் சலாம், உன் மீது இறை அருள் உண்டாவதா. நம்ம கெட்டத்துல இருந்தாலும் தவறான எண்ணத்துல இருந்தா இந்த முதல் வார்த்தை சொல்றோம், சலாம் சொல்லும் பாருங்க, அருள் உண்டாத. இந்த அருள் உண்டாத ஒரு பாசம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு கடுமையான இது போக்கிடுது. ஒரு ஆள் நம்மளுக்கு அப்படி இருக்கா பாருங்க, முறைக்கிறாங்க இருக்கிறாங்க, சலாம் அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உன் மீது இறையல் உண்டாவதாக. அப்ப அவன் என்ன சொன்னான்? சந்தோஷப்பா சிரிச்சுட்டான், உன் மீது இறையல் உண்டாக. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா இறைவன் சொல்லி கொடுத்த வார்த்தை, இறைவன் சொல்லி கொடுத்த நடைமுறை எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் கூடி வாழ்றதுதான். கூடி வாழ்ந்ததான் கோடி நன்மை. இதெல்லாம் பல ஆளுங்க சொன்னது, உத்தியோகம் சொன்னாலும் கூடி வாழ்ந்ததான் கோடி நன்மை. கூடி வாழ மாட்டா நாசமா போக வேண்டியதான். இதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அப்ப கூடி வாழ்ந்தா, யாரா இருந்தா கூடி வாழ்ந்தாலும் கோடி நன்மைகள் கிடைக்கும் கூறி, இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல இந்த தியாகத்தினுடைய வழிபாடு நம்ம எப்படி வாழணும்னா தியாகத்தின் அடிப்படையில் நம்ம விட்டு கொடுக்கணும். தியாகம் என்பது சேக்ரிஃபைஸ்ல விட்டு கொடுக்கணும். எனக்கு என் முன்னாடி சண்டை, ஒரு ரப்பரை பிடிச்சி, ஒரு ரப்பர் உதாரணம், ரப்பர் அவ ஒரு முனை நான் ஒரு முனையில இருந்து இழுத்தவங்க, நான் விட்டு கொடுத்தானா சந்தோஷம், அவ விட்டு கொடுத்தாலும் சந்தோஷம். ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு தட்டாகும். அதே மாதிரிதான் ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயம் விட்டு கொடுக்கணும். ஒரு வணக்கப்படம் ஒரு வணக்கம் விட்டு கொடுக்கணும். எல்லாரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் கோடி நன்மை என்று கூறி, இந்த நாள் சேக்ரிஃபைஸ் தியாகத்தின் அடிப்படையில் யாரும் யாருக்கு விரோதி இல்லை, யாருக்கு யாரும் அந்த தேச துரோகி இல்லை. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு பட்டத்தை வச்சுட்டு ஒரு சமுதாயத்தை ஒதுக்குறது, இதெல்லாம் வந்து சரியான வழிபாடு இல்லை. உங்களுடைய கசப்புணர்ச்சி, எங்களுடைய கசப்புணர்ச்சி, இவைகளை போக்கக்கூடியதா தியாகம். தியாகம் என்பதுனா உங்ககிட்ட உள்ள கசப்புணர்ச்சி போக்கிடு. அதை போக்குறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கோ அத்தனை மெத்தோடு தான் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு கூறி நிறைய வாயில அணிந்ததுனா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.